உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆம், மக்கள் மன்றத்தில் இத்தனை ஆண்டு காலம் ரத்தம் தெறிக்க உயிரை கொடுத்து அண்ணன் சீமான் பேசியதை இதோ இன்றைய தேதியில் சென்னை உயர்நீதிமன்றமும் பேசியிருக்கிறது. ஈ, எறும்பு, காக்கை, ஆடு, மாடு, காடு, கனிம வளம், கழனி வளம், காட்டு வளம், கடல் வளம் என்று அண்ணன் சீமான் கத்தி கத்தி பேசியதை உச்சி முகர்ந்து கொண்டாடுவதை போல மகுடம் சூட்டி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். என்ன பேசியது? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற அத்தனையும் நிகழ்காலத்தில் அடுத்தடுத்து நடந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னவெல்லாம் அண்ணன் சீமான் பேசுகிறாரோ அதெல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களாலோ அல்லது நீதிமன்றங்களாலோ அறிவுறுத்தப்படுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாகவும் பல முறை நடந்திருப்பதை நம்மால் காரண காரியங்களோடு உதாரணங்களோட சொல்ல முடியும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல கடந்த காலத்தில் கள்ளக்குறிச்சியில் ஆளுகின்ற திமுக அரசின் தவறினால் 67 குடும்பங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த போது அப்போது ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது. அப்படி நிவாரணம் அறிவிச்சப்ப பல்வேறுபட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட யாருமே அந்த பணம் கொடுப்பதை விமர்சிப்பதோ அல்லது கொடுக்க கூடாதுன்னோ யாரும் சொல்லல. ஏனென்றால் வாக்கு அரசியலை செய்கின்ற அவர்கள், வாக்கிற்காக அரசியலை செய்கின்ற அவர்கள் இத்தனை குடும்பம் செத்திருக்கிறப்ப நிவாரணம் கொடுப்பதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா எங்கு அந்த மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ, வருகின்ற தேர்தலில் நமக்கு வாக்களிக்காம போயிடுவாங்களோங்கிற பயத்துல, அச்சத்துல அது போல ஒரு கட்சி கூட பேசல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளிலேயே ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு தலைவன் தான் இல்ல அது எப்படி நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்க, எப்படி கொடுப்பீங்க, நீங்க யாருடைய காசு, எங்கள் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுப்பீங்களா நீங்க? இதே இராணுவத்துல ஒரு வீரன் இந்த நாட்டுக்காக தன் உயிரையே துச்சமென மதித்து தன் குடும்பத்தை விட்டுவிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு எல்லையில் நின்று உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிற ஒரு நாட்டின் இராணுவ வீரன் இறந்து போனால் வெறும் 4 லட்சம் 5 லட்சம். அதே ஒரு மின்சார ஊழியர், அவரும் உயிரை பணயம் வச்சுதான் வேலை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் விபத்துல இறந்து போயிட்டு அவருக்கு 3 லட்சம் 4 லட்சம். ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு போக்குவரத்து ஊழியர் ஒரு விபத்து நடந்து போச்சு, இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு 3 லட்சம் 4 லட்சம். இந்த நீட்டு தேர்வுல படிக்கக்கூடிய மாணவிகள் தற்கொலை செஞ்சுக்கிடுறாங்க, நிவாரணம் எவ்வளவுன்னு கேட்டா 2 லட்சம் 3 லட்சம். இப்படிப்பட்ட சூழலில் கொழுப்படுத்து ஒருத்தன் குடிச்சிட்டு சாவான், அவனுக்கு இந்த அரசு 10 லட்சம் நிவாரணம் கொடுப்பீங்களா, யார் வீட்டு காசு எடுத்து யாரா கொடுக்கறதுன்னு கேட்ட ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இப்ப பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்தது. இது எப்படி பேசலாம், சீமான் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்லாம் கூட விமர்சனங்கள் வந்தது. ஆனா விமர்சனங்களை எப்போதுமே காது கொடுத்து கேட்காத அண்ணன் சீமான் அவர்கள் கடைசி வரை அந்த கருத்தில் உறுதியாக இருந்தார். எல்லோருக்கும் தெரியும். செய்தி என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இது போல பேசியதற்கு பின்பாக அடுத்த ஒரு வாரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த திரு ஆர் மகாதேவன் அவர்கள் இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதிபதியாக இருக்கிறார். அப்ப உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த திரு ஆர் மகாதேவனும் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினாரோ அதை அப்படியே உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஆர் மகாதேவனும் கேட்டார். ஆளுகின்ற அரசு மு.க.ஸ்டாலின் அரசுக்கு கொட்டு வைப்பது போல கேட்டார். எப்படி நீங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு எப்படி நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்க, இது தவறான முன்னுதாரணமா போயிடாதா, இது தவறு என்று உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியும் அண்ணன் சீமான் பேசியதை வழிமொழிவது போல பேசினார். இது கடந்த கால செய்தி. அதே போலத்தான் இன்றைய தேதியில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல கடந்த காலத்துல குவாரிங்கிற பேர்ல, கல் குவாரிங்கிற பேர்ல கனிம வளத்தை வெட்டி விற்கிற அந்த கல் குவாரிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதுல பல்வேறுபட்ட குவாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அனுமதிக்கப்பட்ட அளவையும் மீறி, அதாவது அரசு கிட்ட நாங்க ஒரு நாளைக்கு 10 லாரியில இந்த கனிம வளத்தை கொண்டு போறோம் அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு, ஆனா ஒரே லாரியினுடைய பதிவெண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதே பேர்ல 10 லாரியை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான லாரிகளில் தினந்தோறும் கொள்ளையடிக்கிற நிகழ்வு இப்போது வரை, இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சம்பவத்துல கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு கல்குவாரி என்ன பண்ணிடுச்சுன்னா, இது போல அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த கனிம வள அந்த குவாரியை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கழுதைக்கு பேரு முத்துமாலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல கல்லை வெட்டி விற்கக்கூடிய அந்த குவாரியை நடத்துற கழுதைக்கு பேர் என்னன்னா செந்தாமரைங்கிற பேரு.
அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, இது போல வந்து அந்த கல்குவாரியில குற்றம் நடந்திருக்குது, கனிம வளங்கள் வந்து அளவையும் மீறி கடத்தப்பட்டிருக்குங்கிறத நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பாக 32 கோடி ரூபாய் வந்து நீதிமன்றம் வந்து அபராதம் விதிக்குது. அப்படி அபராதம் விதிச்ச 32 கோடி ரூபாய் வந்து அபராதத்தை ரத்து செய்யணும், என் மேல தவறு இல்ல, என்னால அபராதம் கட்ட முடியாது, அதுக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கை கொண்டு போறாங்க. அதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் தான் மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, குற்றம் நடந்தது உண்மைதான், உங்க குவாரியில அனுமதிக்கப்பட்ட அளவையும் மீறி நீங்கள் கனிம வளத்தை வந்து வெட்டி வித்திருக்கீங்க, அது அப்பட்டமாக நிறுவனமாயிருக்குது, அதனால வந்து 32 கோடி அபராதத்தை ரத்து செய்ய முடியாது, நீங்கள் கண்டிப்பாக 32 கோடி அபராதத்தை கட்டித்தான் ஆகணும்னு உத்தரவு பிறப்பிச்சுட்டு கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது போல கல்குவாரிங்கிற பேர்ல வந்து கனிம வளங்களை வெட்டி விற்பது என்பது தாயின் மார்பை வந்து அறுப்பதற்கு சமமானது என்று இந்த வார்த்தையை கேட்கிறப்ப நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். இதே வார்த்தைகளை நாம வந்து இதற்கு முன்பாக எத்தனையோ முறை கேட்டிருப்போம். எத்தனை முறை கேட்டிருந்தாலும் அத்தனை முறையும் ஒரே குரலில் கேட்டிருப்போம். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏகப்பட்ட உதாரணங்கள், ஏகப்பட்ட காணொலிகள். ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் சரி, தேர்தலில் வாக்கு கேட்டு பிரச்சாரத்திற்காக போகின்ற கூட்டத்திலும் கூட காடு, கனிம வளம், எறும்பு, ஆத்து மண்ணை அள்ளி விற்காதீங்கடா, கனிம வளத்தை வெட்டி விற்காதீங்கடா, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த லஞ்ச லாவண்ய ஊழல் இது போன்ற இந்த சிக்கல்களை கூட நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக, நாம் பொறுப்பேற்றதற்கு பின்பாக இது போன்ற சிக்கல்களை தடுத்து விட முடியும், இந்த மண்ணை ஒரு சரியான நாடாக தமிழ்நாட்டை மாற்றிவிட முடியும். ஆனால் இப்போது வெட்டி விற்கின்ற இந்த கனிம வளம் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நம்முடைய கல் குவாரிகளும் கனிம வளங்களும் ஆற்று மணல்களும் அள்ளி விற்கப்படுகிறது இல்லையா? இது போல விற்கப்படுகின்ற இந்த கனிம வளங்களை, ஆற்று மணல்களை இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு பின்பாக, 2 ஆண்டு காலத்திற்கு பின்பாக நாம் தமிழர் அரசு அமைந்தாலும், எத்தனை கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்பவும் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதுதான் மிகப்பெரிய வேதனையை தருகிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இன்னும் வேகமாக நகர்த்துகிறது என்று அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் அதை வழிமொழிவது போல கல்குவாரி என்ற பெயரில் கனிம வளத்தை வெட்டி விற்பது தாயின் மார்பை அறுப்பதற்கு சமமானது இல்லையா என்று பேசிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மேலும் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது போல வெட்டி விற்பது வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், அந்த துறை சார்ந்த மட்டத்திற்கு தெரியாமல் நடந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை, கட்டாயம் அவர்களும் இதில் உடந்தையாக இருந்திருப்பாங்க. எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உடனடியாக தலையிட்டு எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு பார்த்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதுக்காக ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பசித்த வயிறுக்கு வந்து பால் வார்ப்பது போல திரு பரத சக்கரவர்த்திங்கிற மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறார். இது எல்லாமே நாம் கட்சி பேசினதுதான். கனிம வளத்தை மட்டும்தான் வெட்டி விற்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, ஆற்று மணலும் கொள்ளை போகிறது. அண்ணன் சீமான் சொல்வதை போல அதற்கெல்லாம் சட்டம் இருக்கான்னு கேட்டா சட்டம் இருக்கிறது. ஆற்றுல இத்தனை அடி ஆழத்திற்கு அதிகமாக மண்ணள்ள கூடாது, சட்டம் இருக்கிறது. ஆற்றுல பாலம் இருந்தால் பாலத்தை சுற்றி மண்ணள்ள கூடாது, சட்டம் இருக்கிறது. ஆற்றில் தண்ணீர் ஓடுகிற போது தண்ணீருக்கு அடியில் மண்ணள்ள கூடாது, சட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த சட்டமும் இங்கு பின்பற்றப்படுகிறதான்னு கேட்டா இல்ல. அதே பிரச்சனை தான் இங்கேயும். கனிம வளத்தை வெட்டி இருப்பதற்கு ஒரு குவாரியில இத்தனை அடி ஆழம் அளவுக்கு தான் வெட்டணும்னு கேட்டா அத்தனை அடி ஆழத்துக்கு தான் வெட்டணுங்கிற சட்டம் இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் பரப்புக்கு தான் வெட்டணும்னு சட்டம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதே போல இரவு நேரத்துல கனிம வளத்தை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனால் இது எதுவுமே பின்பற்றப்படலை அப்படிங்கிறத மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உறுதிப்படுத்துவது போல, ஆளுகின்ற அரசுக்கு மண்டையில் கொட்டு வைப்பது போல உயர்நீதிமன்றம் பேசியிருக்கிறது. இது இந்த ஆட்சியில மட்டும்தானான்னு கேட்டா இல்ல. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் கனிம வள கொள்ளையை தடுக்க முடியுமான்னு கேட்டா தடுக்க முடியாது என்பதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இப்ப சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து பேசின ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோவில் அவர் பேசியிருப்பார், இந்த ஆற்று மணல் விற்பனை கனிம வள விற்பனையில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வந்து இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து திமுக சம்பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி
பேசியது யாருன்னா திமுகவினுடைய அமைச்சரே பேசியிருக்கிறார். அப்ப அந்த அளவிற்கு கனிம வளம் என்பது ஒரு மிகப்பெரிய விற்பனை பொருளாக மாறி இருக்கிறது. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இதை திமுக அரசு நிப்பாட்டுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இது போல கனிம வளங்களை வெட்டி வித்து வரக்கூடிய, ஆற்று மணலை அள்ளி விற்று வரக்கூடிய இந்த பணம் தான் அடுத்தடுத்து வர இருக்கிற தேர்தலுக்கு மூக்குத்தி, தோடு, தொங்கட்டான், குவார்ட்டர், பிரியாணி, வாக்கிற்கு 500 ரூபாய் காசு, 1000 ரூபாய் காசு, தேர்தலுக்கு செலவு, அத்தனைக்குமான மூலதனமே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆற்று மணல் கொள்ளையும் இந்த கனிம வள கொள்ளையும் தான். ஆக இதை நிப்பாட்டுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இதை நிப்பாட்டி விட்டால் அடுத்த தேர்தலில் காசு கொடுக்க முடியாது, பிரியாணி கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியும். அதனால இந்த மண்ணை நேசிக்கிற அண்ணன் சீமான் போன்ற ஒருவர், இந்த கனிம வளத்தை தன் கண்ணை போல நேசிக்கின்ற அண்ணன் சீமான் போன்ற, நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வராத வரை இதை தடுக்க முடியாது. நீதிபதி சொன்னதை போல இந்த நாட்டில் சுற்றுச்சூழல் சட்டம் இருக்கிறது, அதற்கான துறை இருக்கிறது, யாருமே நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டார் இல்லையா? அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியிலேயே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறையை அமைச்சு களத்துல இப்போது அதிகாரம் இல்லாத போதே நம்மால் என்னென்ன செய்ய முடியும், சுற்றுச்சூழல் சார்ந்து பனை விதை நடலாமா, கருவேல மரங்களை வெட்டலாமா, இன்னும் என்னென்ன செய்யும், நெகிழி குறைப்பை குறைப்பதற்கு என்ன செய்வது, இது போன்ற காரியங்களை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற சுற்றுச்சூழல் பாசறையை தன்னகம் வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற போதுதான் இந்த ஆற்று மணல் கொள்ளையோ கனிமவள கொள்ளையோ தடுக்க முடியும். அதனால இந்த தீர்ப்பிற்கு பின்பாகவாவது வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து இருக்கின்ற 10 மாதமாவது இந்த கனிம வள கொள்ளையை தடுப்பதற்கு இன்னும் கடுமையான சட்டங்களோ திட்டங்களோ, அல்லது இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த, என்ன வருத்தம்னா வெட்டி வித்த தனிநபர் செந்தாமரைங்கிறவர் ஒரு தனிநபர் எப்போதுமே தன்னுடைய சுயலாப தேவை, தன்னுடைய வருமானம், இதைத்தான் பார்ப்பாங்க. அதுல நம்ம தவறு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம், அலுவலர்கள் எல்லாம் வேலையே பயிரை மேய்ந்தது போல கூட்டணி போட்டுக்கொண்டு அற்ப கமிஷன் காசுக்காக, லஞ்ச லாவண்யத்திற்காக நம்முடைய சொந்த கனிம வளத்தை வெட்டி விற்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால செந்தாமரை அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக அந்த கொள்ளைக்கு துணை போன அதிகாரிகளுக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த 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 செய்தியை சொன்ன திரு பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்களை போல இனி வருகின்ற காலத்தில் அத்தனை நீதிபதிகளுமே இது போன்ற வழக்குகளில் ரொம்ப கடுமையாக இது போன்ற வழக்குகளை கையாண்டாலே இனி வருகின்ற காலங்களில் இந்த குற்றச்செயல்களை நம்மால் தடுக்க முடியுமோ இல்லையோ கண்டிப்பாக குறைக்க முடியும். அதனால் இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெகுவாக பாராட்டுகிறோம், மனமார்ந்து வரவேற்கிறோம். அதே போல இனி வருகின்ற காலத்தில் இது போன்ற இந்த செயல்களெல்லாம் தடுப்பதற்கு நிரந்தரமான தீர்வு என்பது ஆட்சி மாற்றம்தான், அதிகார மாற்றம்தான் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பெரிய கடமையும் பொறுப்பும் நமக்கும் இருக்கிறது.